ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய கட்டிங்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் இனிமேல் வரப்போகுது. இனி என்ஜாய் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் எடுத்துட்டோம். இதுக்கு நம்ம பட்டி எடுக்கணும். அது எப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இப்போ பட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து தேவை. வெயிஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன், 31 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.25. இதை வச்சு நம்ம எப்படி வந்து பட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டி எடுக்கிறது அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் வந்து சரியா உட்காரவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து ஒன்னா வந்து பட்டி குறைஞ்சிருது, ஃப்ரண்ட் பார்ட் அதிகமாயிருது அப்படின்னு சொல்லிட்டு பட்டி எடுக்கிறதுனாலே பயப்படுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. ரொம்ப ஈஸி பட்டி எடுக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படிங்கிறது. ஏழே முக்கால் இங்கிருந்து கணக்கு எடுத்துக்கலாம். 7.25 நான் எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? 7.25. அதுக்கப்புறம் இந்த 7.25க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். சரியா? கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பேக் பார்ட்டும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் இருக்கு இல்லையா, அதை வந்து பேக்கு கீழையும் ஃப்ரண்ட் மேலையும் வச்சு நீங்கள் கணக்கு பார்க்கணும். அப்போ எவ்வளோ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. 2.5 ஒரு பாயிண்ட். எவ்வளோ? 2.5 ஒரு பாயிண்ட். பாருங்க, 2.5 ஒரு பாயிண்ட். ஓகேவா? ரெண்டரை ஒரு பாயிண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 2.5 ஒரு பாயிண்ட்டை இங்கே மார்க் பண்ணிட்டு கீழே பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டியையும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த 4th டாட் வந்து பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் தேவை. இப்போ இந்த 4th டாட் வந்து நீங்க வைக்கல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 இன்ச் கொடுக்க வேண்டியது கிடையாது. இப்போ 4th டாட் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ மொத்தம் எவ்வளோங்க? 2.5 கூட ஒரு 1/2. அதுக்கப்புறம் கீழே பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கு மேலே அந்த டாட் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்குறோன்னா 4 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்குறோம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து இங்கே 4 இன்ச் அப்படிங்கும்போது இப்போ பட்டியோட இடுப்பு பகுதியில் வர உயரத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ வந்திருக்கு? 4 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் சைடில் எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கிருந்து தானே நம்ம வந்து 7.25ன்னு சொல்லி கணக்கெடுத்தோம். இதில் இன்னும் நம்ம எதுவுமே சீம் அலவன்ஸ் வைக்கல, எக்ஸாக்ட் அளவு அப்படியே எடுத்துருக்குறோம். இங்கே 4 இன்ச் வருதுங்களா, அந்த 4 இன்ச் அப்படியே இங்கே வச்சுருங்க, வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாட் வந்து பிடிக்கக்கூடிய இடத்த நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து இந்த டாட்டோட ஃபர்ஸ்ட் கோடு, சென்டர் டாட்டோட ஃபர்ஸ்ட் கோடு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க, 3.1. அந்த 3.1 வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இங்கே வந்து 4 இன்ச்சு பேக் சைடில் எவ்வளோ சொன்னேன்? 4 இன்ச்சு சொன்னேன். 4 இன்ச்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணுங்க. அப்போ இங்கே வரக்கூடிய அளவு 3. சரியா? இங்கே 3 அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய அளவு 3.5. 4 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 4 இன்ச் எடுக்கக்கூடாது. நான் கணக்குக்காக 4 இன்ச்சுன்னு சொன்னேன். இங்கிருந்து இங்கே என்ன அளவு வருதோ அந்த அளவுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி சென்டரில் கொடுக்கணும். இங்கே என்ன அளவு வருதோ அதிலிருந்து 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி புள்ளி வச்சு இந்த கோடையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு இங்கே இருந்து இந்த இப்படி மடக்கி பாருங்க. நமக்கு இந்த டாட் வந்து கரெக்டாக வரும். வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணியாச்சு. அதே போல் இந்த சைடுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து ட்ரா பண்ணிடுறேங்க. இப்போ இது எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த பட்டியையும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து சீம் அலவன்ஸும் அது உள்ளே போகும். அந்த பார்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அதே போல் இங்கே சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கவே இல்லை, ஒரு 1/2 இன்ச் கொடுக்குறோம். 1/2 இன்ச் கொடுத்துட்டு இந்த பார்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? அதே போல் இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வச்சு பாருங்க, இந்த போர்ஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணையில் இது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் வருது பார்த்தீங்களா? இந்த ஷேப் வந்து இதுக்குள்ளார போயிடும். அதுக்காகத்தான் இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த பார்ட் எந்த இடத்துல முடியுதோ வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இங்கிருந்து இந்த இடத்துக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கிருந்து அப்படியே ஒரு ட்ராப். இது முடிஞ்சாச்சு. இதை முடிச்சுட்டு இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த பேக் சைடில் வந்து இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லைனோட கொண்டு வந்து இதை இணைச்சிட்றோம். இணைச்சிட்டு இந்த லைனை அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க.
இவ்வளோதான் நம்ம பட்டி. எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த போர்ஷன் வந்து அப்படியே வந்து நச்சுன்னு போய் உட்காரும். ப்ளவுஸ் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். இதை நான் அப்படியே கட் பண்ணி பாருங்க, இப்படியே கட் பண்ணுறோம். இந்த லைனு இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த லைன் இப்படி போய் இப்படியே வந்து இதோட கட் பண்ணுறோம். இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? கட் பண்ணிவிட்டு காட்டுறேன்.